The Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Wonderful அல்லேலூயா. to be back here this evening இந்த மாலையில் இங்க இருப்பது சந்தோஷம். and to share God's word with you. உங்களோட கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில். And it's extra actually in fact just to give a quick background to having Caleb and Becca here with us. கேலபும் பெக்காவும் இங்க இருக்கிறதுனால ஒரு சின்ன பின்னணியை சொல்ல விரும்புகிறேன். குழுவோட வந்திருக்கிறார்கள். The last time Caleb and Becca were here with me was in 2019. கடந்த முறை கேலபும் பெக்காவும் என்னோட கூட இருந்தது வந்து 2019. And we took some of our young people and we joined with some of the young people in Salem and we had a day or two there. நம்முடைய சபையிலிருந்து வாலிப பிள்ளைகளும் சேலத்திலிருந்து உள்ள வாலிப பிள்ளைகளுமாக அழைத்து சென்று ஒரு 2 நாட்கள் சேலத்தில் இருந்தோம். And we planned that they would come back for the following year. அடுத்த வருஷமோ அவங்க வருவாங்க என்று திட்டமிடுகிறேன். And we planned in 2019 we planned that they will come back the following year. 2019ல திட்டமிட்டோம் அடுத்த வருஷம் வருவாங்கன்னு சொல்லிட்டு, அது 2020ல வருவாங்கன்னு சொல்லிட்டு. But because of the coronavirus pandemic we were unable to do that. கொரோனா வைரஸ் வந்ததனால அவங்களால வர முடியாம போயிற்று. And then several years passed. அப்புறம் பல வருடங்கள் கழித்து and we were communicating. Caleb saw that I was traveling to Kenya. நாங்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தோம். கேலபுக்கு தெரியும் நான் வந்து கென்யாவுக்கு பயணித்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி. And he shot me a text and he said my son is in Kenya, connect with him. கேல வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாரு, என்னுடைய மகன் வந்து கென்யால இருக்கான், அவனோட கூட தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லி. And he sent me Ethan's number. ஈத்தனுடைய நம்பரை கொடுத்தாரு. So when I came to that place where I was staying, so I wrote him and we had lunch together. நான் எங்க தங்கி இருந்தேனோ அந்த இடத்துல இருந்து ஈத்தனுக்கு மெசேஜ் போட்டேன். ஈத்தன் வந்தாரு, ஒன்றாக சாப்பிட்டோம். The last time I saw Ethan was like Johan, your cousin, your son. கடைசி முறை நான் ஈத்தனை பார்த்தது, ஈத்தன் எப்படின்னா ஜோவுடைய மகன் யோகன் மாதிரி இருந்தாரு. He was, I think, in the 8th grade when he came to Sweden, right? Or 7th grade? ஸ்வீடனுக்கு வரும்போது 8வது வகுப்பு grade. He was in the 6th grade. ஸ்வீடனுக்கு வரும்போது 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார். And the last time I saw their daughter Ava, she was I think she was in her 6 years old or something. கேலபுடைய மகள் ஏவாவை பார்த்து கடைசியா பார்த்தது வந்து 6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பார்த்தது. And their other son, he was even baby. இன்னொரு மகன் வந்து சின்ன குழந்தை. But anyway, so we connected and then we were talking and in the month of May we met in Kenya again. ஆகவே இப்படி வந்து தொடர்பு கொண்டு நாங்கள் ஒருவர் பேசிக்கொண்டு மே மாதத்துல வந்து கென்யால சந்தித்தோம். And we decided that they would come to Chennai in November. இந்த நவம்பர் மாதம் சென்னைக்கு வருவோம் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டோம். And I asked him to contact Joel and to just proceed with preparations. நான் ஜோயலை தொடர்பு கொண்டு என்னென்ன செய்யலாம் சொல்லிட்டு பேச சொன்னேன். See, one thing that is good with Caleb and most of the people that come and visit with us, கேலபோடும் என்னோட சந்திக்கக்கூடிய மற்ற மக்களோடும் விசேஷமான விஷயம் என்னவென்றால், and those that come and visit with us here, இங்க வந்து சந்திக்கக்கூடிய சென்னையில வந்து சந்திக்கக்கூடிய மக்களுடைய விசேஷம் என்னவென்றால், and I want you to hear this from me, please. நான் சொல்வதை நீங்க கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். They do not come here because they lack a platform to preach. அவங்க இங்க வர காரணம் பிரசங்கிப்பதற்கு மேடை இல்லாத காரணத்தினால் அல்ல. That's not the in fact Caleb is someone, he took off 3 months from his church. உண்மையை சொல்ல போனா கேலப் வந்து அவருடைய சபையில இருந்து 3 மாசம் லீவ் எடுத்துட்டு வந்திருக்காரு. So his main passion, his main desire or motive is not to come just to preach. அவருடைய முக்கியமான எண்ணம் அல்லது உணர்வு என்றால் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது. But to walk together with you. உங்களோட கூட நடப்பதற்காக வந்திருக்கிறார். And pour him whatever God has given to pour and just to equip us. ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை உங்களிடம் கொடுத்து உங்களை ஊக்குவிப்பதற்காக. I would really, if I was you, I would really get to know Caleb and Becca and Ava and Jesse and Ethan. நான் மாத்திரம் உங்களை மாதிரி இருந்தேன்னா கேலப், பெக்கா, ஜெசி, ஈத்தன் இவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன். Just on Facebook and Instagram. ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் பகிர்ந்து கொள்வது தொடர்பு கொள்வது அல்ல. Like their picture or stalk their account, not that. அவங்களுடைய படம் பிடிச்சிருக்கு இது அதுன்னு சொல்றதனால கிடையாது. Do that as well. Don't stalk them, but connect with them, talk to them. அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். Yeah. Are you with me? என்னோட இருக்கீங்களா? So because I believe that
in today's world, relationships are more valuable than just information. நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைய உலகத்தில் உறவு வந்து மிகவும் விலையேற பெற்றதாக முக்கியமானதாக இருக்கிறது. தகவலை பொறுத்து தகவல் முக்கியமானதல்ல. It's not a big, I mean the world, though we have more than 8.8 billion people on our planet today, நம்முடைய கிரகத்தில் வந்து 8.8 பில்லியன் மக்கள் இருந்தாலும் we are still, you can easily connect with people. நம்ம மிகவும் எளிதாக ஒருவரோடு தொடர்பு கொள்ளலாம். And we do not relate to people to gain something for ourselves. நாம் மக்களோடு தொடர்பு கொள்வது நாம் எதையோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிடையாது. We relate to them because we want to add value to them. நாம் அவர்களோடு தொடர்பு கொள்வது எதற்காகனா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மதிப்பை கூட்டுவதற்காக. So you that are from this church, நீங்கள் இந்த சபையில் இருக்கிறவர்கள், you have something to give to people that come to you. இவங்களை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எதை கொடுக்க வேண்டும், அதை நீங்கள் நம்ப வேண்டும். Oh, I got to hear a better amen on that. சரியா ஆமென் சொல்லுங்க. You are a person of value, and when you meet with people, you add value to them. நீங்கள் மதிப்பு மிகுந்த மக்கள், நீங்கள் மக்களை சந்திக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் மதிப்பை கூட்ட வேண்டும். Hallelujah. Hallelujah. Both of you are on the same level. நீங்கள் இருவரும் ஒரே சமநிலையில தான் இருக்கீங்க. Hallelujah. I was preaching somewhere, I won't name which country it is. நான் வந்து வேற இடத்துல பேசிட்டு இருந்தேன், எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன். And the person that was speaking before me, எனக்கு முன்னாடி பேசின நபர், he was saying things which, when you preach in different places, you just have to adapt. நீங்க பல இடத்துல பேசும்போது you just cannot be அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒத்து போயிடணும். You cannot be say, oh he said that, I don't believe in that, so we will not talk to each other. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அவர் இப்படி பேசினாரு, நான் அந்த மாதிரி நம்ப மாட்டேன், நான் அதை ஒத்து போக மாட்டேன்னு சொல்ல கூடாது. That's like small children, when they don't agree, they take their toys and run away. சின்ன பிள்ளைங்க மாதிரி பிள்ளைங்க ஒண்ணுக்கு ஒத்து போனா அந்த விளையாட்டு சாமான் எடுத்து ஓடி போயிடுங்க. Oh, he believes in this, and don't worry about it, we all believe in the same Jesus Christ. நாம் எல்லாரும் அதே இயேசு கிறிஸ்துவை நம்புறோம் இல்லையா? The world is bigger than Oteri. ஓட்டேரியோட உலகம் மிக பெரியது. There are more people that believe in Jesus than those in Church of the Word. வார்த்தையாளரின் சபையை விட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், தெரிந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. Praise God for that. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். Oh, there's flavor in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல வந்து ருசி இருக்கிறது. Spice in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல வந்து சுவாரஸ்யம் இருக்கிறது. Amen. Yeah. Amen. So I went and then and this was a good friend of mine that not the one that was preaching, but the one that was hosting me is a good friend of mine. அந்த நபர் யார் அழைத்தாரோ அவர் வந்து என்னோட நல்ல நண்பர். And I asked him at lunch, மத்தியானம் சாப்பிடும் போது அவர்கிட்ட கேட்கிறேன், aren't you saying anything to him? நீங்க எதுவுமே அவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன். Paul, the last 50 years we've been taught that any guest preacher that comes and says what they say is always true. நாங்க கடந்த 50 வருடங்களா கற்றுக்கொண்டது தெரிந்து கொண்டது என்னன்னா, யார் வந்து என்ன பேசுறாங்களோ அதை பேசுறது சத்தியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. Even though I know better. எனக்கு அதை விட மேலா தெரிந்தாலும் என்ன பேசுறாங்களோ அதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். That's not how we relate with each other. No. நாம் வந்து ஒருவரோடு தொடர்பு கொள்வது அப்படி அல்ல. We share life with each other. We talk to each other. நாம் வாழ்க்கை ஒருவரோடு பகிர்ந்து கொள்கிறோம், ஒருவரோடு பேசுகிறோம், ஒருவரோடு உணர்வை பகிர்ந்து கொள்கிறோம். I'm already preaching now. நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். It is better to talk to one another and with one another than about one another. ஒருவரோடு பேச வேண்டும், ஒருவரை பற்றி ஒருவர் பேசுவதை விட ஒருவரோடு ஒருவருக்கு ஒருவர் பேச வேண்டும். Instead of talking about someone else, ஒருவரை குறித்து பேசுவதை விட்டுவிட்டு ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும். So relate to them, get to know them. They'll be here for a whole week. அதனால இந்த ஒரு வாரம் முழுதும் அவர் இருப்பார்கள், அவரோட தொடர்பு கொள்ளுங்கள், அவரோட பேசுங்கள், அவரோட உறவாடுங்கள், அவளை வெளியே கூட்டிட்டு போங்க. I have not asked his permission to share where you're staying, so next time I'll ask and let you know. அவருடைய அனுமதி நான் கேட்கல, இந்த முறை எங்க தங்கி இருக்கான்னு சொல்ல, வேணா அடுத்த முறை நான் கேட்கிறேன். One African, my friend of mine, he was introducing me. He told the people in which hotel I was staying. So people are coming and calling me from the reception. We want to talk to Paul. I said no, I don't want to talk to him. ஒரு நாட்டுல இருந்து ஆப்பிரிக்கால இருக்கும்போது என்ன அழைத்தவர் வந்து என்னோட நம்பரை கொடுத்தாரு. அதனால மக்கள் வந்து ரிசப்ஷன்ல வந்துட்டு என்னோட நம்பரை கேட்டு என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. So I'll ask him and then let you know. அதனால அவரை கேட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். But the point is this. ஆனா குறிப்பு இதுதான். Introduce yourself, talk to them, especially if you're 30 years and younger. உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள், அவரோட பேசுங்கள், குறிப்பாக நீங்கள் 30 வயதிற்கு கீழாக இருப்பீர்களே ஆனால்.
especially if you're 60 and younger. விசேஷமாக 60 வயதிற்கும் கீழானவர்களும் 60 வயதும் கீழானவர்களும் Everybody. சரி எல்லாருமே பேசலாம். See, this is what people tell me. Oh, but I don't know English. ஆனா இதான் மக்களே என்ன சொல்றாங்க, ஐயோ எனக்கு ஆங்கிலம் தெரியாது. Have you ever realized that they don't know Tamil? நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு? They don't know Tamil. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. So they better learn Tamil. அதனால அவங்க தமிழ் கத்துக்கிட்டோமே. So don't, it's okay. பரவாயில்லைங்க. You can use sign language, you can use Google Translate. There's lots of stuff today. நீங்க வந்து கையை அசைச்சு அதுல பேசிக்கலாம் இல்ல கூகுள் லாங்குவேஜ்ல பேசிக்கலாம் எல்லாம் I இருக்கு. communicated with a Chinese pastor through Google Translate. He invited me to come and preach in China through Google Translate. நான் வந்து சீன பாஸ்டரோட கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசுறேன். ஏன்னா அவர் என்ன அழைத்தார் அங்க பேசுவதற்காக. Hello. So make use of the opportunity. அதனால வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு So ஸ்தோத்திரம். thank you for coming and please thank your church for sending you guys here. வந்ததற்காக நன்றி. உங்கள் சபைக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களை இங்க அனுப்பியதற்காக. So praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். I think I'll go immediately. Yes, could you I promised to show pictures of my family. என்னுடைய குடும்பத்தின் புகைப்படங்களை நான் காண்பிக்கும்படியாக காலையில சொன்னேன். I was the father of 3 children. கடந்த முறை நான் வந்தபோது 3 பிள்ளைகளுக்கு தகப்பன். Hallelujah. Hallelujah. But today I'm the father of 4. ஆனா இன்று 4 பிள்ளைகளுக்கு So தகப்பன். let's see what pictures she's got up there. Is this Miriam அங்க or Frida? என்ன படம் இருக்குன்னு பார்க்கலாமா? Are you Miriam or Frida? Huh? Where is Miriam? Where's Miriam? There is Miriam. We talk about Miriam every time. My wife does that all the time. என் மனைவி பண்ணுவாங்க மிரியம் பத்தி பேசுறது. That's my daughter Elsa. Do you remember her? என்னுடைய மகள் எல்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? And her husband Adam. அவருடைய கணவர் ஆடம். They got married 3 months ago. 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் முடிந்தது. Your pastors, my parents were there in Sweden. உங்கள் போதகர் என்னுடைய பெற்றோர் அங்க வந்திருந்தாங்க ஸ்வீடனுக்கு. Is this going live on YouTube? இது யூடியூப்ல லைவா போதா? People can hear it. You must have seen them dance. That was good. That was good. I don't have the video. I have the video, but I didn't ask them before, so I will not show it to you. Can we show the next picture, please? அடுத்த படம். Oh, it's us. Oh, I look very short in that video. That's not நான் அந்த படத்துல ரொம்ப குட்டியா தெரியறேன். That's not a good. Anyway. நல்லா இல்ல அது. That's us. That's my wife. And next one. என் மனைவி. Oh, that's Noah. அதான் நோவா. என்னோட கடைசி மகன். That's Noah. I don't know where they took that picture. I hope it's not a slot machine behind him. எங்க எடுத்தாங்கன்னு தெரியல அந்த படம். That's Noah. He is today 7 months old. இன்னைக்கு 7 மாதம் முடிகிறது இனியோட. Next please. This was when him and I were going grocery shopping. நானும் நோவாவும் மளிகை கடைக்கு போகும்போது எடுத்தது. So there he is. அங்க இருக்கான் பாருங்க. And the next. அடுத்தது. Sometimes people think I'm his grandfather. I just allow them to think that. சில நேரத்துல மக்கள் நினைப்பாங்க அவனுக்கு நான் தாத்தான்னு சொல்லிட்டு. One of my friends called me yesterday. He found out I was in Chennai. He calls me and says, "Hey, Polly, you didn't tell me that you had a 4th kid." I said, "No, I thought you all knew." "No, we thought it was your grandchild." நேற்று என்னோட நண்பர்கள் ஒருவர் அழைத்து கேட்குறாரு, நான் சென்னையில் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டுட்டு, பால் உனக்கு வந்து 4 பிள்ளைங்க இருக்குன்னு தெரியாது, நான் உனக்கு தாத்தா நினச்சிட்டேன் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னார். Okay, next. This is no, and that's the last one. This is just அது a few கடைசி days படம். ago. This is just a few days ago. இது சில நாட்களுக்கு முன்பு. So thank you for praying for us. எங்களுக்காக ஜெபித்ததற்காக நன்றி. And continue to pray for us. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். And hopefully we will try to come together. I don't know now it's not easy to come as a whole family. மொத்த குடும்பமா வருது அவ்வளவு சுலபம் அல்ல. But we'll try to come with parts of our family. ஆனா குடும்பத்துல ஒரு பகுதியா வரோம் நாங்க. So I don't my daughter Elsa does not listen to me anymore. என் பொண்ணு எல்சா வந்து They live by themselves. என்ன பேச்ச என்ன கேட்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க தனியா வாழ்றாங்க. They may show up by themselves. I don't know. அவங்களே வந்து என்ன பங்கள பார்க்கலாம் எனக்கு தெரியல. Here in India by themselves. அவங்களே இங்க இந்தியாக்கு வரலாம். So if you see somebody that looks a bit strange, it's my daughter and her husband. யாரனா வந்து வித்தியாசமா பாத்தீங்கன்னா அது என் மகளும் என்னுடைய மருமகனும் இருக்கலாம். Please take care of them when they come here. அவங்க இங்க வரும்போது பாத்துங்க அவங்கள. My second daughter Emma, என்னுடைய இரண்டாவது பொண்ணு எம்மா, God is doing great things in her
life. அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். And she's in Bible school now. அவள் வந்து வேதாகம பள்ளியில் இருக்கிறாள். You know, the first time I got to speak to a group of people, நான் முதல் முறை ஒரு குழு மக்களோடு பேச வாய்ப்பு கிடைத்த it பொழுது was maybe 35 people. அது ஒரு 35 நபர் கொண்ட குழுவாக இருக்கலாம். And the first time she held a microphone and spoke to a bunch of people, அவ முதல் முறையா ஒரு மைக்கை கையில பிடிச்சு அந்த மாதிரி ஒரு மக்கள் குழுவோட பேசினது. it was 2000 young people. அது வந்து 2000 பேர் கொண்ட மக்களுக்கு முன்னாடி. I was just shocked. I'm like, is that really my daughter? எனக்கு எவ்வளவு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது உண்மையா என் மகள் தானா அப்படினு சொல்லிட்டு. She was not preaching, but she was receiving the offering at one of the largest youth conferences. அவ வந்து பேசல, அங்க வந்து ஸ்வீடன் நடந்த அந்த காணிக்கைக்காக அவள் பேசினாள். In fact, her grandparents also watched the whole thing, even though they didn't understand a word. அவங்க தாத்தா பாட்டியும் அதை வந்து பார்த்தாங்க, தாத்தா ஆச்சியும் பார்த்தாங்க. So we are very, very happy for. Yeah. ஓ நீங்க தான் தாத்தா ஆச்சி. Okay. They are called grandpa and grandma. Okay. According to them. Okay. You were right. தாத்தா ஆச்சி. That's true. Yeah. That's what I say. தமிழ் டிரான்ஸ்லேஷன் தாத்தா ஆச்சி. தாத்தா ஆச்சி, தாத்தா நாயா இல்லையா? நான் பாட்டி சொன்னதே மாத்திக்கிட்டேன். இல்ல அதே மாத்திக்கிட்டேன். ஓகே அப்படியே சொல்றேன். grandpa. Okay. And our son Elias, he's 16 and he goes to high school. மகன் எலியாஸ் 16 வயசாகுது, அவன் உயர் பள்ளிக்கு போறான். So please continue to pray for them. அவர்களுக்காக ஜெபியுங்கள். My wife Miriam actually texted me before I came up to speak and she greets you all. இங்க பேச வரதுக்கு முன்னாடி என்னோட மனைவி மிரியம் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, உங்களை அனைவருக்கும் வாழ்த்து சொன்னார்கள். Praise the Lord. So are you So can we go to the word of God? அவனுடைய வார்த்தைக்கு செல்லலாமா? Real quick. Okay, go with me to 1 Corinthians. என்னோட கூட 1 கொரிந்தியருக்கு போங்க. 1 Corinthians. 1 கொரிந்தியர் chapter number 1. முதலாம் அதிகாரம். I am just going to read maybe 5, 6, maybe at the most 8 scriptures. 5, 6 அல்லது அதிகபட்சம் 8 வசனங்கள் வாசிக்க போகிறேன். At the most 8 scriptures. அதிகபட்சம் 8 வசனங்கள். And I'm just going to read scriptures, okay? வெறும் வசனங்கள் தான் வாசிக்க போறேன், சரியா? Say something in between scriptures. இடையில வசனங்களுக்கு இடையே ஏதாவது பேச வேண்டும். So I just want to allow the word of God to talk for itself to you today. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக பேச வேண்டும் என்று நான் விட்டு கொடுக்க விரும்புகிறேன். Paul writes to the Corinthian church and he says, God, chapter 1 verse 9. 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பவுல் வந்து கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, God who has called you into fellowship with his son Jesus Christ, our Lord and Savior, is faithful. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God is faithful. தேவன் உண்மை உள்ளவர். This is something that you and I need to embrace it wholeheartedly. நீங்களும் நானும் முழு மனதாக இதை தழுவிக்கொள்ள வேண்டும். Because this truth is being slowly erased in today's church. இன்றைய சபைகளிலே இந்த சத்தியம் மெதுவாக அழிந்து கொண்டே வருகிறது. We consider God as faithful only when God does something for us. ஆண்டவர் நமக்காக எதையாவது செய்தால் ஒழிய செய்தால்தான் நாம் வந்து ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறோம். And I think globally in the church today, God is reduced to someone that we send to do our errands. உலகளாவிய இதில் பார்க்கும்பொழுது நான் எப்படி புரிந்து கொண்டேன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நாம ஒரு வேலையை செய்ய சொல்லும் பொழுது செய்கிறவராக இருக்க வேண்டும் நினைக்கிறோம். Oh God, please do this for me, do that for me. ஆண்டவரே தயவு செய்து எனக்காக இதை செய்யுங்க, எனக்காக அதை செய்யுங்க அப்படினு கேக்குறோம். We as a church have become so self-centered that just the thought of us to become God-centered becomes, oh, that's too legalistic. நாம வந்து சபையாராக எப்படி இருக்கிறோம்னா மிகவும் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறோம், தேவனை மையப்படுத்தினவர்களாக இல்லை. So, ladies and gentlemen, please understand this. We are here not for ourselves. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் நமக்காக இங்கு இல்லை. No. இல்ல. We are here for God. நாம் தேவனுக்காக இங்கு இருக்கிறோம். Our lives need to reflect God. நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்க வேண்டும். Our community, our fellowship needs to reflect
the triune God. நம்மளுடைய நம்முடைய இனம் அல்லது நம்முடைய ஐக்கியம் தேவனை பிரதிபலிக்க வேண்டும், திருத்துவ தேவனை பிரதிபலிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Not who we are, but who He is. நாம் யார் என்பதற்காக அல்ல, அவர் யார் என்று காண்பிப்பதற்காக. Because it is in who He is that we are. அவர் எப்படி இருக்கிறாரோ அவருக்குள்ளாக தான் நாம் இருக்கிறோம். Paul said it is in Him that we live. பவுல் சொல்லுகிறார் அவருக்குள்ளாக நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி. It is in Him that we move. அவருக்குள்ளாக நாம் அசைகிறோம். It is in Him that we have our being. அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம். In fact, Paul will write to the Colossian church that it is in Him that we are hidden. கொலோசிய சபைக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார் அவருக்குள்ளாக நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. If you put yourself first, you are an open target to the enemy. நீங்க வந்து உங்களை முன்னாக வைப்பீர்களா, எதிரிக்கு நீங்க வந்து சரியான இலக்கு. But if you are but if you make yourself sure, if you make yourself that you are in Him, ஆனால் நீங்கள் நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன் என்று உணர்வீர்களானால் everything about your life has to do with Him. உங்களுடைய வாழ்க்கை குறித்ததான எல்லா விஷயம் அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது His plans, His purposes, அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய சித்தம். God says, ஆண்டவர் சொல்லுகிறார், I guarantee that every step you take I'll be with you. நான் உத்தரவாதமா சொல்லுகிறேன் ஒவ்வொரு அடியும் நீங்க எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் நான் ஆண்டவர் கூட இருப்பார். So God is faithful to Himself. ஆண்டவர் அவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். And He is faithful to His children. அவருடைய பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is committed to His word. ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் நிற்கிறவராக இருக்கிறார், அர்ப்பணித்தவராக இருக்கிறார். So God is faithful. ஆண்டவர் உண்மை உள்ளவர். And it is God that has called us into relation, into fellowship with His Son Jesus. தேவன் அவருடைய குமாரன் இயேசுவின் மூலமாக நம்மை அந்த ஐக்கியத்திற்குள்ளாக அழைத்திருக்கிறார். Now this Jesus had something to say about daily living. இந்த இயேசு அன்றாட வாழ்க்கையை குறித்து பேச ஒன்று வைத்திருக்கிறார். So we are going to read a few scriptures, and these scriptures are primarily written to believers. ஆகவே நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். அந்த வசனங்கள் பிரதானமாக எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக. Okay, how many believers are in this house? இந்த சபையில எத்தனை விசுவாசிகள் இருக்கீங்க? Wonderful, praise the Lord. அருமை. If you're not a believer yet, today you can become a believer. நீங்க விசுவாசியா இல்லனா இன்னைக்கு விசுவாசியா மாறலாம். So I want you to go with me to John chapter number 13. என்னோட கூட யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு திரும்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். John chapter number 13. Now this is யோவான் 13ஆம் அதிகாரம். This is Jesus. இது வந்து இயேசுவை குறித்து speaking to His disciples. அவருடைய சீஷரோட கூட பேசுறார். Who is Jesus? இயேசு யார்? The Son of God, right? தேவமைந்தன். Are you with me? என்னோட இருக்கீங்களா? And Jesus is sharing this with His disciples. இயேசு வந்து அவருடைய சீஷரோட கூட பகிர்ந்து கொள்கிறார். From somewhere in the middle of chapter 13 of John 13 of the John's gospel. யோவான் சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்தை இடையில எங்கேயோ ஒரு இடத்துல from that place, அந்த இடத்துல இருந்து 14 chapter 15 chapter 16 chapter 17, Jesus is just talking non-stop. 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் இயேசு இடைவிடாது பேசிக்கொண்டே இருக்கிறார். And அதுக்கப்புறம் what's happening in chapter 13 is very important for you and I to just understand a little bit. 13ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கிறது. Now His disciples really do not know what's happening. அவருடைய சீஷர்களுக்கு உண்மையா என்ன நடக்கிறது என்று தெரியாது. Jesus knows what's happening. இயேசுவுக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்று சொல்லி. He knows within a few days. Within a few days. Jesus knew that within a few days. இயேசு அறிந்திருந்தார் சில நாட்களிலே, or in fact just that same evening. அந்த அன்று மாலையே, that same evening he was going to be betrayed. அந்த அன்று மாலையிலே அவர் வந்து காட்டி கொடுக்கப்பட போகிறார். by one of them that is with him right now. அவரோட கூட இப்ப இருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர்ல இருந்து. Are you with me? என்னோட இருக்கீங்களா? Now Jesus also knows that all of these guys, they don't really understand what's happening. இயேசுக்கு இதுவும் தெரியும், அவரோட கூட மற்ற சீஷர்களுக்கு என்ன நடக்குதுன்னு உண்மையா தெரியாதுன்னு தெரியும் அவருக்கு. both in Matthew and in Luke's gospel that there's a small fight going on. நீங்க வந்து மத்தேயிலும் லூக்காவிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். Two guys, John and James, they bring their mother. John and James, they bring their mother. அவங்க அம்மா கூட்டிட்டு வராங்க. They bring their mother because mother has little bit of influence. அம்மாக்கு வந்து செல்வந்த பெறக்கூடிய தகுதி இருக்குது அதனால. And John and James' mother was Jesus' auntie.
சித்தி. Oh, சித்தி, thank you. யோவான் சித்தி. யாக்கோபுடைய அம்மா வந்து இயேசுக்கு வந்து சித்தி வேணும். சித்தி சொன்னா கேட்பாரு. இயேசு வந்து சித்தி சொன்னா கேட்பாரு. So they want, and chitti comes and says, you know, my son. அதனால சித்தி வந்து சொல்றாங்க, மகனே நான் உன்னை எப்போத்துல இருந்து பார்த்திருக்கிறேன். how long I know you. When you come into your kingdom, உன்னுடைய ராஜ்யத்துல நீ வரும்பொழுது let my children sit on each side. என்னுடைய மகன்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் உட்கார்ந்துக்கிட்டாங்க. Now can you imagine the other guys there? நீங்க யோசிச்சு பாருங்க, மத்த சீஷர்கள் அங்க இருக்கறாங்களா? See, when you read your Bible, you got to use your imagination, because all of the people that are there, they will resemble any one of you. நீங்க வேதாந்தம் படிக்கும் பொழுது கொஞ்சம் கற்பனையை நீங்க சேர்த்து படிக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய சீஷர்களை மற்றவர்கள் வந்து நீங்க எப்படி பிரதிபலிப்பீங்களோ அந்த மாதிரி தான் பிரதிபலிப்பாங்க. I think some of them even went to Church of the Word. அவங்க ஒரு சிலர்ல வந்து வார்த்தையாளருக்கும் போயிருக்கலாம். அது என்னங்க சித்தி கிட்ட ஒண்டி கேட்டு அது என்ன திமிரல அந்த ரெண்டு பசங்களுக்கும் நான் பாத்துக்கறேன் வெல்ல வா. Now can you imagine, now they're all sitting together about to eat. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க சாப்பிடுவதற்காக. And this is the conversation that's going. இதுதான் அந்த உரையாடல் போகிறது. And Jesus tells his chitti, இயேசு அவங்க சித்தியை பார்த்து சொல்றாரு, in the world things will, you know, this is not how we do things in my kingdom. அவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்துல இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படினு சொல்லிட்டு. But I don't know if chitti listened to him or not. சித்தியை கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல இயேசு சொன்னதை. So this is the tension that's happening in that room, okay? அந்த அறையில இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருந்துச்சு. And Jesus is breaking bread. இயேசு வந்து அப்பத்தை பிட்கிறாரு. And then he says in chapter number 13 and verse number 34. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல சொல்லுகிறார். Why don't you read it in Tamil? Good. Why is she reading? Wonderful. Wonderful. Wow, your wife is really fast. Why don't you read as well? Okay. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் That's my chitti. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். That's my chitti, this is my chittappa. So you feel some tension right here now. சித்தி சித்தப்பா இங்கே பிரச்சனையை பார்க்கலாம் நீங்க. Where's Prince and Pearl? Yeah, Prince is on the right and where's Pearl? Yeah, good. Praise the Lord. Hallelujah. Now Jesus is telling this to his disciples, a new commandment I give you. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஒரு புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். And in verse 35 he says something else. 35ஆம் வசனத்துல வேற ஒன்னு சொல்றாரு பாருங்க. Why don't you read it please? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். Not by on which side you sit beside me. எனக்கு பக்கத்துல எந்த பக்கம் உட்காருவீங்க அத பொறுத்து அல்ல. The way I have loved you. நான் உங்களை எப்படி நேசித்தேனோ. When you actually love the person that you're right now irritated with. நீங்க யாரை எரிச்சல் மூட்டுறீங்களோ அந்த நபரை நீங்க நேசிக்கும் பொழுது the world will know that you're my disciples. உலகம் அறிந்து கொள்ளும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி. Jesus is sharing this right just hours before he is about to be betrayed. அவர் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாகவே இதை சொல்லுகிறார். Something we need to know about Jesus is that Jesus knew what to say when. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இயேசுவை குறித்து. இயேசுவுக்கு தெரியும் எப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி. So these words carry a lot of weight. அதனால இந்த வார்த்தைகள் மிகவும் மதிப்பு மிகுந்த வார்த்தைகளாக இருக்கிறது. Before he is about to go and meet his the very purpose for why he came. Who's going to meet? Jesus, before he was about to go and actually fulfill the very purpose to why he came. எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செல்வதற்கு முன்பதாக he is sharing to his close friends. அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுக்கிறார். That they ought to love one another. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. Like he has loved them. அவர் எப்படி அவரை நேசித்தாரோ அதே போல். Are you with me? என்னோட இருக்கீங்களா? When you do that the world will know that you're my disciples. நீங்க அப்படி செய்யும் பொழுது உலகம் உங்களை அறிந்து கொள்ளும் இயேசுவினுடைய சீஷர்கள் என்று சொல்லி. Now let's fast forward. Jesus dies. கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். இயேசு இறந்துட்டாரு. He resurrects from the he rises again. அவர் உயிர் தெழுந்து விட்டார். And now we go into 1 John. நாம் வந்து 1 யோவானுக்கு போவோம். Now John is that one of those guys that had his mom chitti, Jesus is chitti, come and talk to Jesus. அந்த யோவான் தான் அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து இயேசு கிட்ட பேசுறதுக்கு. யார்? இயேசுவோட சித்தி. John. யோவான். The same John. அந்த யோவான் தான். He is now in exile. அவர் வந்து வெளியே தள்ளப்பட்டிருக்கிறாரு. And he writes 3 letters. 3 கடிதங்கள் எழுதுறார். And one gospel of course. அதுல ஒன்னு சுவிசேஷம்.
And in that letter, now John writes this. அந்த கடிதத்தில் யோவான் அப்படி எழுதுறார். Now I want you to follow, okay? நான் சொல்றதை கவனிக்க விரும்புகிறேன். In John chapter number 1, 1 John chapter number 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். And I want you to read verse 21. 1 John chapter. Okay. Okay, read it again. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். Who is writing this? இது யார் எழுதுறா? Who's writing this? யார் எழுதுறா? John. So Yovan. John is writing to those that are reading his letter that this thing that I'm talking about, love, we have received from God, Jesus himself. நாம் இயேசுவிடமிருந்து பெற்ற விஷயம் அது யோவான் மக்களுக்காக எழுதுறார் அந்த கடிதத்தில். And he doesn't say, he says you love your brother. உன்னுடைய சகோதரனை சிநேகி. And this is the commandment that we receive from him, that he that loves God shall also love his brother. இந்த கட்டளையை தான் ஆண்டவரிடம் பெற்றிருக்கிறோம். யார் சகோதரனை நேசிக்கிறானோ அவன் வந்து ஆண்டவரை நேசிப்பான் என்று சொல்லி. Okay, let's read further. Same 1 John chapter number 2. தொடர்ந்து படிப்போம். 1 John chapter number 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். Is Chitti ready for verse number 10 and 11? 1 John chapter 2 verse 10 and 11. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. Wait. You're reading it very fast. Okay. You're reading it because you want to read 40 chapters a day. Read as though you just want to read that one line this hour. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. There is nothing in him that will cause him to fall. அவனிடத்தில் ஒன்றும் இடறல் இல்லை. Hello. கீழே விழ மாட்டான். Is this the Bible? இதான வேதாகமம்? Is this the Bible? வேதம் தானே இது சொல்றது? Is this the word of God? இதான தேவனுடைய வார்த்தை. And it says the one that who? The one that loves is what? சகோதரன். Yeah, the one that loves is who? சகோதரன். I can hear you. Come on. The one that loves is who? சகோதரன். Who is the சகோதரன்? Brother. Who is the brother? சகோதரன் யாரு? Do like this. இப்படி பண்ணுங்க. You will touch somebody. இப்படி பண்ணுங்க. நீங்க உங்க கை யார் மேல படம் பாருங்க. Do like this. இல்ல இப்படி பண்ணுங்க. The one that is sitting next to you. உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்க. Even though they didn't use deodorant today, the one that's sitting next to you. அவங்க வந்து சென்ட் போடலாம் பரவாயில்லை, உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க அவங்க தான். That person is your brother and your sister. அந்த நபர் தான் உங்களுடைய சகோதரன், உங்களுடைய சகோதரி. No, I don't know them. They only come to my church during the evening time. அவங்கள வந்து எனக்கு அவ்வளவு தெரியாதுங்க. அவங்க வந்து மாலை கொடுத்துக்கு மாத்திரம் தான் வருவாங்க. Your brother. உங்க சகோதரன். The one that loves his brother. யார் ஒருவன் சகோதரனை நேசிக்கிறானோ there is nothing in him that will lead him to fall. அவன் வந்து இடறி விழ மாட்டான். Do you dare to read the next line in Tamil? Yes. Please do that. தன் சகோதரனை பகைக்கிறவன் okay. இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். What's another word for பகைக்கிறவன்? விரோதிக்கிறவன். Is there another word for that? வெறுக்கிறவன், விரோதிக்கிறவன், பகைக்கிறவன். Any other word? Sanda, who said that? சண்டை போடுறவன், okay? சண்டை போடுறவன், விரோதிக்கிறவன், பகைக்கிறவன், வெறுக்கிறவன், சண்டை போடுகிறவன். Any other word? சண்டைக்காரன். Yeah, come on. Oh, this is good. We are preaching together today. Come on. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பிரசங்கம் பண்றோம். அருமையா இருக்கு. Hallelujah. Any other word? You're a professor. கசப்பா. Oh, that's nice. Kasa bitter. Good. கசப்பா இருக்கிறவன். அதல சொல்லிட்டேன். Who is this gentleman? Wonderful. He's going to be a brother soon. Hallelujah. Okay, are you with me? All of these people இந்த what happens? என்ன நடக்கிறது? He is in the what? Continue to read please. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான்.
I either believe this word or what I consider to be, I'm going to use a Tamil word, what I consider to be nyayam. ஒன்று இதை நம்பாமல் இருக்கணும், நம்பணும், அல்லது நான் சொல்கிறத நியாயம் சொல்லிடணும். I know I'm coming at something right now. இப்போ வந்து ஏதோ ஒன்று கூட்டி சொல்ல விரும்புகிறேன். It is the temptation that the enemy leads us into. விரோதியானவன் சோதனைக்குள்ளாக நம்மளை வழி நடத்துகிறான். The Bible says, but when we do that, we are in darkness. நம்ம அப்படி செய்யும் பொழுது இருளிலே போய் விடுகிறோம். How can you be clear when you are in dark? நீங்கள் இருளில் இருக்கும்போது எப்படி தெளிவு வரும்? You fumble everywhere. நீங்க எல்லா இடத்துலயும் இடறி விழுவீங்களே. You fumble everywhere. இங்க எங்க தடுக்குமே? Come on. You try to make sense of justice, of whatever, right? But you're in the dark. நீங்க வந்து சரி நினைக்க பாக்குறீங்க, இல்ல நியாயப்படுத்த பாக்குறீங்க, ஆனா இருளில் இருக்கீங்க. Here is God's relational advice for you before you set things right and before you think about things and before you analyze things. Turn the light on. நீங்க வந்து காரியங்களை செவ்வைப்படுத்துவதற்கு முன்பதாக, உறவுகளை சரிப்படுத்துவதற்கு முன்பதாக வெளிச்சத்தை போடுங்க. இதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சரியான வழி. Turn the light on. நீங்க வந்து லைட்டை போடுங்க, ஒளியை போடுங்க. இல்ல பிரதர், எங்க வீட்ல கரண்ட் போயிடுச்சு. You still have a mobile phone, turn it on. வீட்ல கரண்ட் போயிடுச்சுனா மொபைல் போன் இருக்குல, ஆன் பண்ணுங்க. Turn the light on. லைட் ஆன் பண்ணுங்க. What I mean by turning the light on is say whatever this thing is happening, Lord, I choose to love. லைட் ஆன் பண்ணுங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே நான் நேசிக்க தெரிந்து கொள்ளுகிறேன். I choose to love. நான் நேசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளுகிறேன். I choose to love my husband. நான் என்னுடைய கணவனை நேசிக்க தெரிந்து கொள்ளுகிறேன். Even though he makes foolish decisions, அவர் வந்து முட்டாள்தனமான தீர்மானங்கள் எடுத்தாலும் சரி, I still choose to love him. இருப்பினும் அவரை நேசிக்க தெரிந்து கொள்ளுகிறேன். I choose to honor him. அவரை மதிக்க தெரிந்து கொள்ளுகிறேன். I choose to smile when he comes home. அவர் வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்து சிரிக்க நான் முயற்சிக்கிறேன், தெரிந்து கொள்ளுகிறேன். I'm kind of finding some kind of resistance out here. Can I stand next to you? Thank you. எனக்கு அது எதிர்பாராம தெரியுது, ஆனா நான் பாஸ்டர் பக்கத்துல நின்னுக்கிறேன். Choosing to love, நேசிக்க தெரிந்து கொள்வது என்பது always the best way to handle bitterness and things that come into your life. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்களை, கசப்பை கையாளுவதற்கு சரியான வழி நேசிக்க தெரிந்து கொள்வதுதான். It is easy to love. See, you think உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஸ்வீடன்ல இருக்கீங்க. come to Sweden. நீங்க நினைக்கலாம் you will lose your salvation in 10 minutes. You lose? உங்க ரட்சிப்பு வந்து 10 நிமிஷத்துல இழந்துருவீங்க அங்க. நான் இவ்ளோ குளிருதே. It's too cold. Everything will freeze in your body. உங்க உடம்புல எல்லாமே வந்து விரச்சிக்கும். Especially if you are married. குறிப்பா நீங்க திருமணம் முடித்திருப்பீர்களே ஆனால், and you live in families together, நீங்க குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால், and you all go to the same church, நீங்க ஒரே சபைக்கு போறவர்களாக இருப்பீர்களே ஆனால், hallelujah, praise the Lord, hallelujah, praise the Lord. If we had a reality documentary here, this will like sell everything else out. If you have a reality show, okay, ஒரு உண்மையான படம் அப்படி நினைச்சீங்கன்னா செல், it will be on top. அது வந்து மேல இருக்கும், உச்சில இருக்கும், top rated. உண்மையான படம் அப்படினா. Now let's see. Now please understand me. I'm trying to get at something here. நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேங்க. Eventually, முடிவாக, இறுதியாக, the things that are a little bit disturbing in your relationships, உங்களுடைய உறவுகளிலே கொஞ்சம் கூட இந்த இடர்ல உண்டாக்கக்கூடிய விஷயங்கள், it will eventually affect your life and your relationship with other people. முடிவாக உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை அது பாதிக்கும். You will either isolate yourself, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒண்ணு உங்களை தனிமைப்படுத்தி விடுவீர்கள், or you will be amongst people and totally tune out.
நீங்கள் இல்லைன்னா மக்களோடு இருப்பீங்க, ஆனால் அவர்களோட இணைந்தவர்களாக இசைந்தவர்களாக இருக்க மாட்டீங்க. You've tuned out. நீங்கள் வந்து வெளியே உள்ள மாதிரி இருப்பீங்க. And suddenly a new story is created about you. உடனே உங்களை குறித்து ஒரு புதிய கதை அவர் உருவாக்கப்படும். அப்படிதான் எப்பவும். He is always like that. And that story just continues. அந்த கதை வந்து அப்படியே வளரும். Why? Because we are not turning the light on. ஏன் தெரியுமா? நம்ம அந்த வெளிச்சத்தை போடல. I'm going to Salem tomorrow. நாளைக்கு சேலம் போறேன். Where's my telephone? Yeah. Hallelujah. And the next verse, what does the next verse say? Please read, Paul. Please read the next verse. 12. Yes. Okay. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். No. 11 then. Yes, 11. Okay. Yeah. Same thing. Oh, you've read 11. Yeah, Good. read. Wonderful. Okay. Now read chapter 3 verse 11. 1 John chapter 3 verse 11. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. இதேதான் எப்போ அன்புன்னு பேசுவாங்க சபையில. Always they talk in the church like that only. Love. John in this whole letter, யோவான் இந்த முழு கடிதத்திலும், I think it's 5 chapters, right, in that letter? 5 அதிகாரங்கள் நினைக்கிறேன் இந்த 1 யோவான்ல. He writes about the same thing. அதே தான் எழுதுறாரு. He repeats it again and again and again and again and again. திரும்ப அதே தான் எழுதுறாரு. I don't know if many people will want to have John as their pastor. யோவானை வந்து அவங்களை போதங்களா ஏற்றுக்கொள்ள நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. Every week the same thing. ஒரே விஷயத்தை வாரம் பேசினா பைபிள் எவ்வளோ இருக்குது? How many things are there in the Bible? Hello. இருக்கீங்களா? Here is my little thought. இதுதான் என்னுடைய சின்ன எண்ணம். I think John's attitude, யோவானுடைய மனப்பக்குவம் was affected by the way he acted. அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அதனால் தாக்கம் உண்டாயிற்று. And the words that Jesus spoke on that evening, அன்று மாலை இயேசு பேசின வார்த்தைகள் heavily impacted his life. அவருடைய வாழ்க்கையில் மிகவும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. In fact, he is known as the apostle of love. அவர் அன்பான அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்றவர். John, யோவான், he saw how his tricky dealings, அவர் எப்படி தந்திரமா பேச பார்த்தாரு அவர் இயேசுகிட்ட அப்படின்றது தெரியும் அவருக்கு. it came to light in such a way that he said, no, you know what, I don't have to do like this. அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. எப்படின்னா அப்படி செய்திருக்க கூடாதுன்ற மாதிரி ஆயிட்டார் கடைசியில். Jesus is showing me something else. இயேசு வேறொன்று எனக்கு காண்பிக்கிறார். When I love, நான் நேசிக்கும் பொழுது that will not lead me to fall. அது என்னை இடறி விட பண்ணாது. If you read the next line, you know what he says? அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா 12. Yeah, okay, just continue. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்ய காயினை போல் இருக்க வேண்டாம். No. Just read 11. Okay. Yeah, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. Okay, maybe you should read a verse. Is the Tamil Bible different? I want to come into this. I want to read verse 14. Read verse 14. 3:14. Yeah. Maybe you should read it through the microphone as well. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். I don't have to say anything about that. இதை குறித்து நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Is it clear? தெளிவா இருக்குதுல்ல? Let's read chapter 4. 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். Let's read verse 7 and verse 8. 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
I can come to church and speak in tongues and roll the chair and all of that, but சபைக்கு வந்து அந்நிய பாஷையில் பேசி சேரெல்லாம் உருட்டி விட்டு எல்லாம் பண்ணலாம். if I cannot love my brother, என்னுடைய சகோதரனை நேசிக்காவிடில், I'm not saying it, John is saying it. நான் சொல்லல, யோவான் சொல்றாரு. The one that was with Jesus at the last supper. அந்த கடைசி பந்தியில ஆண்டவரோட இயேசுவோட கூட இருந்த நபர். He heard this directly from Jesus. இயேசுவிடமிருந்து நேரடியாக கேட்டார். He says, அவர் சொல்றாரு, he writes, அவர் எழுதுறாரு, you are remaining in death. I like this way. He says, you are remaining in death. நீ மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறாய். What great deception. என்ன ஒரு பெரிய ஏமாற்றம். We are thinking, oh, I'm filled with all of this, God is really working through me and all of that. நம்ம யோசிக்கிறோம், நான் வந்து நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்யறாரு அதை செய்யறாரு, பெரிய விஷயம் அப்படி நினைக்கிறோம். When I'm unable to love my brother, the Bible says, this is not Paul, John, the Bible says, நம்முடைய சகோதரனை நேசிக்காவிட்டால் வேதம் சொல்கிறது, நீங்கள் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறீர்கள். So it leads me to say this. ஆனால இத சொல்ல என்ன நடத்துகிறது இந்த வசனம். Love and loving our brethren, our brothers and sisters, Jesus considers it as foundational Christianity. உங்களுடைய சகோதரனை சகோதரியை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஏனால் இயேசு வந்து கிறிஸ்தவத்துக்கு அது அடிப்படை என்று சொல்லுகிறார். If the foundation is contaminated, அந்த அடிப்படையே கலங்குமான்டா, sooner or later the building is going to come crashing down. சீக்கிரமோ தொலைவிலோ அந்த கட்டடமே இடிந்து விழுந்து விடும். I think sometimes as a church, especially when the church gets large, நான் சில நேரத்தில் யோசிக்கிறது உண்டு, குறிப்பா சபை விரிவடையும் பொழுது. Oh, it's the same thing even in a small church. சின்ன சபையில அதே விஷயம்தான். Big church or small church, same thing. சின்ன சபையோ பெரிய சபையோ ஒரே விஷயம்தான். We need to constantly check our temperature where the love level is. நம்ம எப்பொழுதும் அந்த டெம்பரேச்சரை பார்க்க வேண்டியதா இருக்குது. என்ன டெம்பரேச்சர்னா நம்முடைய அன்பினுடைய அந்த நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. And it is the job of all the leaders and all the volunteers. அது யாருடைய வேலைனா சபையில இருக்கிற தலைவர்களுடைய எல்லாருடைய வேலை. That they don't fall down or bring down the temperature, but they become as thermostats when it comes to setting the temperature for love. அந்த அளவு நிலை குறைந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது எல்லா தலைவருடைய பொறுப்பு. அந்த அளவு நிலை வந்து எப்பொழுதும் அந்த அன்பிலே இருக்க வேண்டும். In my church, என்னுடைய சபையில, in my church in Sweden, என்னுடைய சபையில ஸ்வீடன்ல, okay, we have several people that take care of kids. எங்க சபையில பலர் இருக்காங்க சிறு பிள்ளைகளை பாத்துக்கிறது. And we have several leaders for that. அதுக்காக பல தலைவர்கள் இருக்காங்க. So அதனால it is one leader's turn, ஒரு தலைவருடைய நேரம் வரும்பொழுது they will come on time, அவங்க நேரத்துக்கு வந்துருவாங்க, they will come and prepare. அவங்க வந்து எல்லாம் தயார்படுத்துவாங்க. This doesn't happen in Casper, only in Sweden. Okay. Yeah, in அது அவருடைய ஊர்ல நடக்கறதுல ஸ்வீடன்ல மாத்திரம் நடக்குன்னு சொல்றாங்க. Come on time, நேரத்துக்கு வந்துருவாங்க, they'll vacuum clean, எல்லாம் சுத்தம் படுத்திடுவாங்க இடத்தை, and they do all that stuff nice. என்ன வேணுமோ எல்லாம் நேர்த்தியா பண்ணிடுவாங்க. பண்ணிடுவாங்க. When they're done, எல்லாம் முடிச்ச பிறகு the children are everything goes well, பிள்ளைங்களை கூட்டிட்டு போவாங்க, எல்லாம் அருமையா போகும், வீட்டுக்கு போயிடுவாங்க. The next week, அடுத்த வாரம் when it's not their turn, அவங்களுடைய பங்கு இல்லாத போது வேற யாரோட பங்கு இருக்கும் பொழுது, the church starts at 11 o'clock, 11 மணிக்கு சபை ஆரம்பிக்கும், they will come at 11:20. அவங்க 11 சபைக்கு வருவாங்க. It's in Sweden, not in Casper. அது வந்து ஸ்வீடன்ல, அங்க அவருடைய ஊர்ல கிடையாது, in Sweden, ஸ்வீடன்ல. And you ask them, அவங்க கேட்டிங்கனா coming so late, ஏன் லேட்டா வரீங்க? Oh, it's not my turn today. இது எனக்கு இன்னைக்கு என்னோட வேலை கிடையாது. I mean, think if a football player does that. யோசிங்க, ஒரு கால்பந்தாட்ட வீரர் அப்படி பண்ணும்போது, oh, I'm not going to, they don't pass the ball to me, so I'm just going to talk to the people in the audience. பால் ஏன்ட்ட போட மாட்டறாங்க, அதனால நான் மக்கள்கிட்ட பேச போறேன் அப்படி ஒரு கால்பந்தாட்ட வீரர் சொல்றாங்க. What happens? என்ன நடக்கும்? Hello? என்ன நடக்கும் சொல்லுங்க? Yes. And what happens when things like this take place, not in your church, but like my church? உங்க சபையில இல்ல, என் சபையில சொல்றேன், இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறும் பொழுது it causes unnecessary
unnecessary confusion. தேவையற்ற குழப்பத்தை அது உண்டாக்குகிறது. And unnecessary confusion is contagious. தேவையற்ற குழப்பம் கலங்கத்தை கொண்டு வருகிறது. It's தொற்று நோய் கொண்டு வருகிறது. Now suddenly திடீரென்று the youth leader doesn't show up because it is not his turn to lead the திடீரென்று service. யூத் லீடர் வர மாட்டார், ஏன்னா அவருடைய நேரம் கிடையாது அது. And suddenly திடீரென்று the people that do the coffee, they don't show up because it's not their turn. காபி போடுறவங்க அவங்களுடைய நேரம் இல்லைன்ற அவங்க வர மாட்டாங்க. Hello. கவனிக்கிறீங்களா? Hello. கவனிக்கிறீங்களா? Oh, he's stepping on my toes today. என் காலை மிதிக்கிற மாதிரி தெரியுது. I'm going to come and sit right on your lap. நாங்க மடியில வந்து உட்கார்ந்துப்பேன். In a large church this is difficult. பெரிய சபையில இது ரொம்ப கஷ்டம். In a small church it's even more difficult because everybody knows. சின்ன சபையில இன்னும் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒருத்தர் நல்லாவே தெரியும். In a large church people don't see you so often. But in a small church they know. பெரிய சபையில மக்கள் உங்களை அடிக்கடி பார்க்க மாட்டாங்க. சின்ன சபையில ஒருத்தர் பாத்துக்கறாங்கல. Everybody knows. எல்லாருக்கும் தெரியும்ல. And that's how the enemy comes. He stunts the health of the church. He stunts the growth of the church. அந்த மாதிரி தான் விரோதி உள்ள வந்து சபையின் வளர்ச்சியை நிறுத்தி விடுவான், குறைத்து விடுவான். Ladies and gentlemen, why am I speaking this tonight? இன்றிரவு ஏன் இதை நான் பேசுகிறேன்? Because I believe the Holy Spirit is trying to get into you today. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இடைப்பட விரும்புகிறார் என்பதற்காக தான். And he wants to remind you of why you said yes to serve. நீங்கள் அவருக்கு சேவை செய்ய ஆம் என்று ஏன் சொன்னீர்கள் என்பதை நினைவுபடுத்தும்படியாக. Hallelujah. Hallelujah. Love. நேசியுங்கள். When it is when all the leaders and all the volunteers, எல்லா தலைவர்களும் எல்லாம் விருப்பப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்களும், they always think of the other more than themselves. மற்றவர்களை குறித்து நிறைய யோசிக்கிறாங்களே தவிர அவங்களை குறித்து யோசிக்கல. Well, it's not my turn now, but how can I help you? என்னுடைய நேரம் கிடையாது வேலை செய்யறதுக்கு, ஆனா அவங்களுக்கு எப்படி நான் உதவி செய்யலாம்? When our thinking goes like that, our actions follow. நம்முடைய எண்ணம் அப்படி மாறும்போது நம்முடைய செயல் தானாகவே நடைபெறும். How can I encourage you today? இன்றைக்கு அவரை நான் எப்படி உற்சாகப்படுத்தலாம்? How can I say something good today? இன்றைக்கு நல்ல வார்த்தை எப்படி சொல்லலாம்? Amen. ஆமென். Are you learning something? ஏதாச்சும் கத்துக்கிறீங்களா? Let's read verse John chapter 4, 1 John 4, 7 and 8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். Let's read verse 10 and 11. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். Oh, I like that word, கடனாளிகளாய் இருக்கிறோம். எனக்கு அந்த வசனம் பிடிச்சிருக்குது. We are debtors. We are debtors. The English Bible says we ought to. நாம் கடனாளிகளாக இருக்க வேண்டும். We are debtors to love each other. ஒருவர் அன்பு செலுத்துவதிலே கடனாளிகளாக இருக்க வேண்டும். You know, in India when we see people that we owe something to, இந்தியாவில் நமக்கு யாரா கடன் கொடுக்கணும் அப்படின்றவங்களை பார்க்கும்பொழுது run away from them. அவங்கள பார்த்து ஓடி போயிடுவோம். I don't think they do that in America, right? அமெரிக்காவில் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். You do that too. அமெரிக்காவில் அப்படி தான் பண்ணுவாங்க. But God says we owe people. ஆண்டவர் சொல்றார், நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். And this owe is not a burden. இந்த கடன் பாரம் அல்ல. It's a delight. அது சந்தோஷம். It's a joy. அது மகிழ்ச்சி. To serve. மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அன்பு செலுத்துவதற்காக. As we have experienced God's love first. நாம் தேவனுடைய ஆதி அன்பை எப்படி அனுபவித்திருக்கிறோமோ அதை போல். Hello. If you have a hard time loving people, நீங்க யாராவது நேசிக்கிறதுக்கு மிகவும் கடினமாக இருக்குது, கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா,
May that be an indicator that you need to come into the presence of God to experience His love நீங்க for you. தேவனுடைய பிரசன்னத்திற்கு வர வேண்டும், அவருடைய அன்பை ருசிப்பதற்காக. அதுதான் உங்களுக்கு அடையாள குறி. That's the indicator. அதான் உங்களுக்கு It's அடையாள not குறி. to bring condemnation. No. அது ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருவதற்காக God அல்ல. doesn't work that way. ஆண்டவர் அப்படி வேலை செய்யறவர் கிடையாது. No. இல்ல. God doesn't say something in church for to condemn you. No, He doesn't. ஆண்டவர் சபையில உங்களை தண்டிப்பதற்காக, ஆக்கினைக்குள்ள தீர்ப்பதற்காக ஏதோ சொல்லுவது It's the கிடையாது. devil that's whispering in your ear. அதுதான் பிசாசு ஏதோ காதுல சொல்லுவான். Every time the devil brings about something in my life that makes me feel guilty. ஒவ்வொரு முறையும் பிசாசு என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது கொண்டு வரும்போது எனக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துருது. I turn that guilty feeling to my friend. என்னுடைய அந்த குற்ற உணர்வை என் நண்பரிடம் திருப்பி விடுகிறேன். I said, thank you for reminding me, Lord Jesus, please forgive me. என்ன சொல்றேன்னா, எனக்கு அதை ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அதை The ஞாபகப்படுத்தினதுக்கு. devil loses every time. ஒவ்வொரு முறையும் பிசாசு தோல்வி உறுகிறான். And the last year he has actually given up on that. கடைசி போன வருஷம் அந்த விஷயத்துல இழந்து போயிட்டான். Why? Because he says every time I make him feel guilty, this guy is going to God and he gets better and he's trashing me even ஏன்னா more. பிசாசுக்கு தெரியுது, ஒவ்வொரு முறை நான் குற்றப்படுத்தும் போது அவன் ஆண்டவர்ட்ட போறான், ஆண்டவனை விடுதலையாக்குற, என்னை தூக்கி எறிந்து விடுகிறான் என்று சொல்லி. So he stopped. அதனால பிசாசு நிறுத்திட்டான். But before, ஆனா முன்னாடி every time he made me feel guilty, I will kind of make myself righteous, ஒவ்வொரு முறையும் பிசாசான எதிரியான குற்றப்படுத்தும் பொழுது நான் எப்படி அவனை காண்பிக்கிறேன்னா, நான் நீதி உள்ளவன் என்பதை காண்பிக்கிறேன். I am discussing with a master in manipulating things. நான் யாரோட உரையாடி கொண்டிருக்கிறேன்னா, காரியங்களை குறுக்கு முறுக்கா பண்றான் பாருங்க, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். I will never win. நான் ஜெயிக்கவே முடியாது. அப்படி And I பண்ண found out when he says something immediately to me, நான் இதை கண்டு கொண்டேன். என்னை பத்தி ஏதாவது சொல்றான் அப்படின்னா, and it makes me feel guilty. நான் என்னை குற்றப்படுத்துறான் அப்படின்னா, It makes me feel bad. என்னை மோசமா இருக்குது எனக்கு. I immediately turn and say, Lord, forgive me. உடனே ஆண்டவர் பக்கமா திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள். That I thought those thoughts. அந்த எண்ணங்கள் நிறுத்தப்படுகிறது. That I said those things to my wife about that man. அந்த என் மனைவியோட அந்த மனுஷனை பத்தி சொன்னேனே அது. That I could not control myself and I was frustrated. Forgive me, Lord. நான் கோபப்பட்டு விட்டேனே, என்னை வேணா கட்டுப்படுத்த முடியல, மன்னியும் ஆண்டவரே. You know what happened after 1 year? He stopped reminding me of all அந்த that. மாதிரி ஆண்டவர்ட்ட நான் சொல்லும் பொழுது ஒரு வருஷம் கழித்து பார்த்தா விரோதியானவன் அதை நிறுத்தி விடுகிறான். Why? Because the enemy has no chance when you come to God. ஏனா ஆண்டவர்ட்ட நீங்க வரும்பொழுது பிசாசானவனுக்கு வாய்ப்பே கிடையாது. Hallelujah. Hallelujah. And you got no chance when you go away from God. You got no chance when you go away from God. நீங்க ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா, தூர போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. And how do you go away from God? எப்படி ஆண்டவரை தூர போவீங்க? By continuing to not love your brother. நீங்க உங்கள் சகோதரனை நேசிக்காமல் இருக்கிறபடியால். Yeah, not loving your wife, not loving your husband, not loving மனைவியை நேசிக்காமல் இருக்கிறது, கணவனை நேசிக்காமல் இருக்கிறது, not loving the brother in front of you, the sister. உங்க முன்னாடி இருக்க சகோதரனை நேசிக்காமல் இருக்கிறது. This is your pastor saying, not me. இது நான் சொல்லல, உங்க பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. Okay, time is going. I'm sorry. I'm going to close soon. நேரமாகுது, நான் முடிக்க போறேன். 6 minutes fast. 6 minutes fast. Praise the Lord for fast watches, clocks. Check this out. இதை கவனிங்க. Read verse 17. 17வது வசனம். Same chapter. Okay. அதே 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். Read that again, please. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். Please read that again. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். Love has reached its goal. அன்பு
அதனுடைய இலக்கை அடைந்திருக்கிறது. Love has reached its goal. அன்பு அதனுடைய இலக்கை அடைந்திருக்கிறது. When we are confident in the day of judgment, நாம் நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து மிகவும் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, that just as he was, so am I today. ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அதை போல நான் இன்று இருக்கிறேன் என்று சொல்லி, just as he was in what? அவர் எப்படி இருந்தார்? எதுல? In love. அன்பில், அன்பிலே. Not when he was in heaven on earth. பரலோகத்தில் இருக்கும்போதுல, இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது how he loved. அவர் எப்படி நேசித்தார்? just as he was, அவர் இருந்தது போலவே so am I. நான் இப்பொழுது இருக்கிறேன். and I'm confident. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. I am bold. நான் தைரியம் உள்ளவனாக இருக்கிறேன். nothing the enemy can tell me. பிசாசானவன் எதுவும் எனக்கு சொல்ல முடியாது. The next verse says, அடுத்த வசனம் சொல்லுகிறது, because perfect love, hallelujah, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூரண அன்பு casteth away all fear. பயத்தை புறம்பே தள்ளும். perfect love, பூரண அன்பு. just as he was, அவர் எப்படி இருந்தாரோ so I am. அதே மாதிரி நான் இருக்கிறேன். I know that there's nothing that can come and say anything to me, because as he was, so I am. And that love, it is made perfect, and that perfect love kicks away all fear. அவருடைய பூரணமான அன்பு எப்படி இருந்ததோ அப்படி என்னிலே இருக்கிறது. அந்த பூரணமான அன்பு எல்லா கெட்ட காரியங்களையும் வெளியே தள்ளி விடுகிறது. Hallelujah. God gives you a whole lifetime to perfect love in you. ஆண்டவர் முழு வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக தான், உங்களை அன்பை பூரணப்படுத்துவதற்காக. Every day is a new day for you to practice love. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள் எதற்காக? அந்த அன்பை பழக்கப்படுத்துவதற்காக. grow in love. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பிலே நீங்கள் வளர வேண்டும். Every day is God's second chance for you to love on the one that hurt you. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இரண்டாவது வாய்ப்பு. Hallelujah. Love never fails. அன்பு ஒருபோதும் மாறாது. That's you just can't read that at a wedding. You got to confess that every single day. நீங்க வடிக்கிறது மாத்திரம் நீங்க அறிக்கையிட வேண்டும் ஒவ்வொரு நாளும். Not just on the wedding day. அது திருமண நாள்ல மாத்திரம் கிடையாது. Confess it every day. ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. Never fails. அன்பு மாறாது. அன்பு தோல்வி வராது. தேவனுடைய அன்பு தோல்வி வராது. Because God is faithful. ஏனென்றால் ஆண்டவர் உண்மை உள்ளவர். And he is committed to his word. அவருடைய வார்த்தைக்கு அவர் அர்ப்பணம் உள்ளவராக இருக்கிறார். So when I love, நான் நேசிக்கும் பொழுது, like he has loved, அவர் எப்படி நேசித்தாரோ, when he was on earth, அவர் பூலோகத்தில் இருக்கும் பொழுது, made perfect in me. எனக்குள்ளாக அன்பு பூரணப்படுகிறது. அந்த பூரணமான அன்பு drives away all fear. எல்லா பயத்தையும் வெளியே தள்ளுகிறது. Hallelujah. Hallelujah. I know that there is nothing that can lead me to fall. என்னை எதுவுமே கீழே தள்ள முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். And God gives you your whole lifetime. உங்களுடைய முழு வாழ்க்கை நேரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். To practice love. அன்பை பழக்கப்படுத்துவதற்காக. Hallelujah. 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 Touch your neighbor and say, you got a whole life. உங்க பக்கத்துல உட்கார்ந்து தொட்டு சொல்லுங்க, முழு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது அன்பை பழக வைப்பதற்காக. To practice love. பழகுவதற்காக. Hallelujah. 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 Not fake love. மாயமான அன்பு அல்ல. Not false love. பொய்யான அன்பு அல்ல. But true love. உண்மையான அன்பு. Fake love is just saying nice things but not being honest. மாயமான அன்பு எல்லாம் அருமையான வார்த்தைகளை சொல்லும், ஆனா எதுவும் சரிப்படாது. God's calling us back. ஆண்டவர் நம்மை திரும்ப அழைக்கிறார். And I just felt in my spirit that if you're a volunteer in this church, என்னுடைய ஆவியிலான உணர்வு என்னவென்றால், நீங்கள் இந்த சபையிலே தானாக முன் வந்து வேலை செய்யக்கூடியவர்களாக if you're a இருப்பீர்கள். volunteer in any area, doesn't matter what area, நீங்க எந்த இடத்துல தானாக முன் வந்து வேலை செய்யறவர்களாக இருக்கலாம், or if pastor blesses you with cash in any area, அல்லது போதகர் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறான்னு வச்சுக்கலாம். I want to make this call to you. இந்த அழைப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். One of the qualities for you to serve the people of God, தேவனுடைய மக்களுக்கு சேவை செய்வதிலே குணநலன்கள் ஒரு குணநலன், in fact the foundational quality, அந்த குணநலனுடைய அடிப்படை சொல்லணும். after loving God, தேவனை நேசித்த பிறகு it should be in loving people. மக்களை நேசிக்க வேண்டும். The goal of ministry is not to hold a microphone.
ஊழியத்தினுடைய நோக்கம் வந்து ஒரு மைக்கு பிடிக்கிறது கிடையாது. The goal of ministry is not to have the pastor's ear. ஊழியத்தினுடைய நோக்கம் வந்து பாஸ்டர்ஸ் Ear. போதருடைய காதில் போய் சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. The goal of the ministry is not to come so close to the pastor. ஊழியத்தினுடைய அழைப்பு வந்து போதகர் பக்கத்தில் போய் நின்னுட்டே இருக்கிறது அப்படி கிடையாது. It is to love God's people. தேவனுடைய மக்களை நேசிக்க வேண்டும். God's people. தேவனுடைய மக்களை நேசிக்க வேண்டும். Whatever it is. என்னவா இருக்கட்டும். When you clean. நீங்க சுத்தப்படுத்தும் போதோ you are cleaning for God's people. தேவனுடைய மக்களுக்காக சுத்தப்படுத்துகிறீர்கள். When you are helping in Sunday school. நீங்க சண்டே ஸ்கூல்ல உதவி செய்றீங்க அப்படினா you are training God's people. தேவனுடைய மக்களை பயிற்சிவிக்கிறீர்கள். When you're playing the music, where's the gentleman? Where's your நீங்க வந்து இசைக்கருவி இசைக்கும் பொழுது yeah. Yes, but it's playing for God's people. ஆண்டவருடைய மக்களுக்காக வாசிக்கிறோம். Not to get attention. நான் மற்றவருடைய கவனத்தை பெறுவதற்காக அல்ல. When you feel that though people are looking at me, that is the time for you to say, Lord forgive me, I'm playing for your people. மக்கள் என்ன பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வரும்போது நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நீங்க before முன்னாடி at least I think 10 years ago 10 வருடங்களுக்கு முன்பு I would always go and ask, oh how was the preaching, was it good, was it okay? நான் போய் கேட்பேன், எப்படி பிரசங்க எப்படி இருந்துச்சு, நல்லா பண்ணனா பிரசங்க நல்லா இருந்துச்சா? I don't even care. இன்னைக்கு நான் அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. Not because I am mature, no, not because of that. நான் வந்து முதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்பதற்காக அல்ல. I found out that when I love God, நான் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, when I love his people, அவருடைய மக்களை நேசிக்கும் பொழுது, I don't need the people's affirmation. மக்களுடைய உறுதி எனக்கு தேவையில்லை. God has already affirmed me way before. ஆண்டவர் ஏற்கனவே என்னை உறுதிப்படுத்தி விட்டார். Hallelujah. When you serve people, நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது, in the love of God, தேவனுடைய அன்பிலே சேவை செய்யும் பொழுது, with the love of God, தேவனுடைய அன்போடு கூட செயல்படும் பொழுது, for the love of God, தேவனுடைய அன்பிற்காக செயல்படும் பொழுது, so that your community உங்களுடைய அந்த குழு will reflect God. தேவனை பிரதிபலிக்கும். Hallelujah. 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 Now that when I speak like this, இந்த மாதிரி நான் பேசும்பொழுது I don't even have to prophesy anymore. நான் வந்து ஏதோ தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. The devil will always plan something to challenge what you heard right now. நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு சவாலிடும்படியாக ஏற்கனவே பிசாசு வந்து தயாரா இருப்பான். Something he'll do to challenge what you heard. உங்களை சவாலிடுவதற்காக ஏதாச்சும் ஒன்று செய்வான். Remember, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். don't take that bait. அதை எடுத்துக்காதீங்க. Don't take that bait. அதை எடுத்துக்காதீங்க, அந்த கண்ணியில போய் மாட்டிக்காதீங்க. Every time I travel outside my church, என்னோட சபையை விட்டு நான் வெளியே ஒவ்வொரு முறை போகும்போது, always something happening in my family or in the ministry or whatever. என்னுடைய குடும்பத்திலோ ஊழியத்திலோ ஏதாச்சும் நடக்கும் நான் வெளியே போகும்போது. Oh, but this time, the last few times I've been traveling, my wife and I say we are not going to take that bait. கடந்த சில வருடங்களாக நானும் மனைவியும் சொன்னோம், அந்த கண்ணியில போய் அந்த பொறியில போய் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. We are not going to take that bait. அந்த கண்ணியை நம்ம பிடிக்க கூடாது. அதுல போய் மாட்டிக்க கூடாது. Take that bait. அதை எடுக்க கூடாது. We are not going to take that bait. அதை எடுத்துற கூடாது நம்ம. Why? ஏன்? Because the enemy challenges you to get you off balance. ஏன்னா பிசாசானவன் உங்களுக்கு சவால் விடுகிறான், என்னன்னா நீங்க வந்து நிலை தடுமாற வேண்டும் என்பதற்காக. I'm going to ask you tonight. இன்று நான் உங்களை கேட்க போகிறேன், would you together as a church நீங்கள் சபையாக increase your love level? உங்களுடைய அன்பினுடைய அந்த அளவை உயர்த்துவீர்களா? You control it. நீங்க தான் அதை கட்டுப்படுத்த முடியும். If you allow God, let God be the one to direct that controls in your life. ஆண்டவர் அந்த கட்டுப்பாட்டை அவர் இயக்கட்டும். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Shall we close our eyes? கண்களை மூடுவோம். I'm tempted to say so many things right now, but I will not. பல விஷயங்கள் சொல்லணும் போல எனக்கு தோணுது, ஆனா இப்ப சொல்ல விரும்பல. Love is God's language. அன்பு தேவனுடைய மொழி. Love can melt any and every hard heart. எந்த ஒரு கடினமான எப்பேற்பட்ட கடினமான இருதயத்தையும் அன்பு உருகச் செய்யும். Not every time you have to be right. எல்லா நேரத்திலும் நீங்க சரியா இருக்கணும் அவசியம் இல்லை. Sometimes it's okay. சில நேரத்துல பரவாயில்ல. It's okay. சில நேரத்துல பரவாயில்ல. For the sake of love. ஏன்? அந்த அன்பிற்காக.
But sometimes ஆனால் சில நேரங்களில் love has to correct and change. அன்பு சரிப்படுத்த வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். And that correction is made in love. அந்த சரிப்படுத்துதல் அன்பினால் தான் நடக்கும். We speak truth in love. நாம் அன்பிலே சத்தியத்தை பேசுகிறோம். Whenever I correct somebody that is close to me, என்னோட கூட நெருக்கமாக இருக்கிறவங்கள நான் சரிப்படுத்தும் பொழுது I don't do it immediately. நான் உடனே அதை செய்ய மாட்டேன். I make sure that there is a relational bridge that is being built. முதல்ல அவங்களுக்கு எனக்கும் ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்துவேன். And you build that bridge by encouraging people. அந்த உறவு பாலத்தை எப்படி ஏற்படுத்துவேன்? அவர்களை ஊக்குவிப்பதன் மூலமாக. And there will come a time ஒரு நேரம் வரும் where you can share things. அப்பொழுது நீங்கள் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். That will help the other person as well. அந்த நபருக்கும் உதவியாக இருக்கும் அது. Make this your lifestyle. உங்களுடைய இதை உங்க வாழ்க்கை பாணியாக மாற்றிக் கொள்ளுங்கள். Encourage each other. ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துங்கள். Raise the temperature of love in this church. அன்பின் அளவை உயர்த்துங்கள் சபையிலே. Hallelujah. Hallelujah. The whole community will know that something special in this church. ஒட்டுமொத்த சமூகமும் அறியும் இந்த சபையிலே ஏதோ ஒன்று வித்தியாசமான So விசேஷமாக Father, I இருக்கிறது. thank you for tonight. பிதாவே இந்த இரவுக்காக நன்றி I செலுத்துகிறேன். thank you, Lord, that every single person that has heard this word ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட will நபரும் allow this word to go into their hearts. இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக போகும்படியாக விட்டு கொடுப்பார்களாக. Pass the wayside. வழி விலகச் செய்வார்களாக. Pass the stony ground. அந்த கல்லான இடத்தை தாண்டி செல்வார்களாக. Pass that ground where thorns and thistles grow. முள்ளும் குறுக்குமான இடத்தை தாண்டி செல்வார்களாக. And to reach that good ground in their heart. அந்த நல்ல நிலமான அவர்கள் இதயத்தை சென்று So அடையட்டும். that this word which has gone out from you today இன்று உம்மிடத்திலிருந்து சென்ற இந்த வார்த்தை will bring forth a harvest of 30, 60 and 100 fold. 30, 60, 100 பலன் கொடுப்பதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. I come against every foul spirit of division. எல்லா பிரிவினை ஆவியையும் எதிராக. Every foul spirit of entitlement. எல்லா உரிமை கொண்டாடக்கூடிய எல்லா ஆவிகளுக்கும் எதிராக. I break its power in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே அதனுடைய வல்லமைகளை உடைக்கிறேன். May love reign supreme. May the love of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு இங்கே உயர்ந்ததாக இருப்பதாக. May it reign supreme in this ministry. இந்த ஊழியத்திலே அதுவே நிலை கொண்டிருப்பதாக. In this community and in this fellowship. இந்த சமூகத்திலே இந்த ஐக்கியத்திலே. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். And all the people said. மக்கள் சொல்வார்களாக ஆமென். And all the people said. மக்கள் சொல்வார்களாக ஆமென். Amen. God bless you and thank you for ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆண்டவருக்கு நன்றி.